ஹாய் காஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் 2026. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிவர்சல் ஆஃப் எ ஸ்ட்ரிங். சரிங்களா? எந்த டெக்னாலஜினா பிஹெச்பி தான். சரிங்களா? சர்வர் சைட் டெக்னாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வரணும், அதாவது ரிவர்சல் ஆஃப் எ ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வரணும். இது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இல்லை மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஷின் இன் இன்டர்வியூஸ். சரிங்களா? நீங்கள் எதை எடுத்தாலுமே சரிங்களா, இது ஒரு பேசிக் மாதிரி தான். இதை பார்த்திங்கன்னா மெமரைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையுமே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது, நம்ம இதுக்கெலாம் என்னென்ன மாதிரி நம்ம லூப்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு அப்படியே லைன் பை லைனாக அப்படியே சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், வழக்கம் போல தான் சின்டாக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். சிங்கிளானால் தான் டைப் பண்ணுறேன், ஸோ இட் வில் டேக் டைம். ஓகே பிஹெச்பி சின்டாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் பேர் நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா டாலர்னு சொல்லுவோம். ஆனால் பிஹெச்பியில் சொல்லும் போது சைஜல்னு சொல்லணும். சரிங்களா? டாலர்னு சொல்லக்கூடாது, சைஜல்னு சொல்லணும். காட் இட்? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு சும்மா ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது பிஹெச்பியில்? டாலர் சிம்பிள் போட்டு, அதாவது சைஜல் சிம்பிள் போட்டு. கரெக்டுங்களா? ஓகே. இன்பிட்வீனில் நேமுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். ஓகே. நம்ம இது என்ன பண்ணோம், ரிவர்சல் பண்ணோம். கரெக்டாக? அதனால் சும்மா ரிவர்சல்னு கொடுக்குறேன். ஏன் இங்கே வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம இதுதான் எடுத்துகிட்டு வர போகிறோம் அவுட்புட்டாக. கரெக்டாக? பிரிண்ட் பண்ண போகிறோம், அதாவது எக்கோ பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே. இங்கே பாருங்கள், சைஸில் ஐ கொடுக்குறேன். ஏன் ஐ கொடுக்குற? ஐ இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏன் இங்கே ஐ வருது? ஐன்றது ஒன்றுமே கிடையாது, இண்டெக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸ்க்கு தான். ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் டேர்மில் ஐ ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால ஐ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஐக்கு பதில் வேறு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்மளுக்கு எதோட லென்த்து கண்டுபிடிக்கணும், சாரி எதை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம், இது இங்கிலீஷ்ன்றது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஓகே. ஸ்ட்ரிங் லென்த்து எதோட லென்த்து? வேரியபிள் நேம் ஓடுது. கரெக்டாக? ஸோ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறோம். ரைட்? -1. ஏன்ப்பா இந்த -1? நீங்கள் ரிவர்ஸ் பண்ணால் எப்படி வரணும், பின்னாடிந்து வரணும், HSIன்னு ஆரம்பிக்கணும். கரெக்டாக? அதனால தான் -1 கொடுக்குறோம். கரெக்டாக? ஓகே. சேமிக்கலாம். அடுத்த டேர்ம் போகலாமா? அடுத்த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ greater or equal to 0 இருக்கணும். கரெக்டாக? என்னென்னா 0க்கு மேலே இருக்கணும், 0 கீழே வரக்கூடாது. அதாவது ஈன்றது 0. கரெக்டாக? இண்டெக்ஸ் அரே எப்படி பண்ணுவீங்க? 0 1 2 3 4 5 6 வருமா? ஸோ 0க்கு மேலே தான் வரணும். இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? 6லேருந்து ஆரம்பிக்க கரெக்டாக? 6லேருந்து திருப்பி 0க்கு போகும். கரெக்டாக? 6க்கு அப்புறம் 7 கிடையாது, என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ இங்கே போனால் திருப்பி எங்கே வர சொல்கிறோம்? இங்கே தான் வர சொல்கிறோம். ஸோ அதுக்கான கண்டிஷன் நம்ம எழுதணும்ல, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஐ. ஓகேங்களா? இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எதுக்கு நம்ம பண்ணுறோம்? ரிவர்சல் டாட், இது கான்கரண்ட் தான், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இஷ்யூஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம்? இதுதான் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். கரெக்டாக? ஓகே. ஓகே. சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா இங்கிலீஷ் அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிவர்சல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? This is how we achieve reversal in PHP, right? ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ப்ரீஃபாக உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.